இந்திய பயணச்சந்தை குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி கோவை காந்திபுரத்தில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் நடைபெற்றது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் இந்திய சுற்றுலா முகவர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் 8 மாநில பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்திய பயணச்சந்தை குறித்த கலந்துரையாடல் சுற்றுலா மேம்பாட்டு அமைக்கும் புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி கோவை காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துபாய், அந்தமான், சிங்கப்பூர், பூட்டான், பாலி, மலேசியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த கண்காட்சியாளர்களுடன் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்காள, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த கண்காட்சியாளர்கள் பங்கேற்று புதிய தொழில் வாய்ப்புகளை ஆராயவும், சுற்றுலாத்துறையின் நவீன போக்குகளை அறிந்து கொள்ளவும் கலந்துரையாடினர். இதுகுறித்து நிர்வாகிகள் கூறுகையில், இந்திய அரசு மற்றும் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவே சுற்றுலாத்துறையை நாட வேண்டும். ஆன்லைன் மூலமாக சுற்றுலா செல்லலாம் என்று பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது என்றும், இந்தியா சுற்றி பார்க்க 5 ஜென்மம் கூட நமக்கு போதாது. இங்கு 44,000 கோவில்கள் உள்ளது. சுற்றுலாத்துறையை பொறுத்தவரை 10வது முறையாக நாம் முன்னிலையில் இருக்கிறோம். குறிப்பாக விசா இல்லாமல் நேபாள், பூட்டானிற்கு செல்லலாம். ஆனால் ஓட்டர் ஐடி மிக முக்கியம். அந்தமானுக்கு சென்று வர வெறும் 32,000 ரூபாய் இருந்தாலே போதும். 4 நாட்கள் அங்கிருந்து உணவு மற்றும் தங்கும் வசதி கூட இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். நான் பாலு, டிராவலிங் ஹாலிடேஸ் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் அசோசியேஷன் ஆஃப் டொமஸ்டிக் டூர் ஆப்ரேட்டர் ஆஃப் இந்தியாவுடைய தமிழ்நாடு சாப்டர் செக்ரட்டரி. இந்த B2B மீட்டிங் வந்து இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ட்ராவல் ஏஜென்ட்டுங்களை மீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக மீட் பண்ணி அவங்களுக்கு இங்கே உள்ள தமிழர்களை சுற்றுலா போகிறவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக அனுப்புறதுக்கு உண்டான ஒரு ஈஸி மெத்தடுக்காக இது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து IMT அப்படின்றது ஒரு இந்தியா டிராவல் மார்ட் அப்படின்ற எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க. இதுக்கு இந்திய சுற்றுலாத்துறையும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ADTOயும் சப்போர்ட்டாக இருந்து இதை நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நடத்துகிறோம். இதனால் பயணிகளுக்கு நல்ல பலன் உண்டு, முகவர்களுக்கும் நல்ல பலன். முகவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு ஸ்டேட்டுக்கும் போய் ஏஜென்ட்டுகளை பார்த்து அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு டூர் கொடுக்கறத விட ஒரே இடத்துல எல்லா ஏஜென்ட்டையும் பார்த்துட்டு DMC எல்லாத்தையும் பார்த்து அவங்க மூலியமாக தமிழ்நாட்டில் உள்ள பயணிகளை அனுப்புறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இது அமையுது.